ஏஜிஎஸ் கல்பாத்தியஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது. நான் வெளிப்படையாக கேட்குறேன், அல்ல படத்தில் வாய்ப்பு வேணும்னா டைரக்டருக்கோ நடிகருக்கோ ப்ரொடியூசருக்கோ அந்த நடிகை அது பெரிய நடிகையாக இருக்கட்டும் அல்லது துணை நடிகையாக இருக்கட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பெரிய நடிகையாகும். அவசியம் படத்தில் நடிக்க முடியும். அவசியமே திரைப்படத்தில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கே அவங்களுக்கு எப்படி இங்கே முன்ன பின்ன இருக்கும், நெளிவு சுழிவு இருக்கும். நான் ரொம்ப தவறாக சொல்ல, நெளிவு சுழிவு இருக்கும். ஒரு ஃபீமேலாக நடிக்க வராங்க அப்படின்னா அப்போது ஆரம்பத்திலேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் வராங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. செக்ஸுவல் ஃபேவர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தங்கள் சில பேர் பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணுறது கிடையாது. விஷால் அவர்கள் என்ன சொல்றாரு, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் உப்மா கம்பெனி சில அதெல்லாம் இருக்கு, அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்றாங்க. உப்மா கம்பெனின்னு சொல்லக்கூடாது, அவர் ரொம்ப தவறான பிரயோகம் பண்றாரு. சிபிஐ டைரி மாதிரி என்னையும் நீங்க இன்ஸ்பெக்டர் ஆக்க முடியாது. ஏன்னா நான் போய் ஒரு 8 மணிக்கு வேலை செய்யறேன்னா 8 மணிக்கு ஷூட்டிங் போயிட்டு 6 மணிக்கு முடிஞ்சேன்னா 6:30 வீட்டுக்கு. இல்லை சார், நீங்க காது பட கேட்குறீங்க. காது பட கேட்குறேன். தீர விசாரிப்பது தானே மெய். உண்மையிலேயே உலகம் முழுக்க திரைப்படங்களில் இந்த தவறுகள் நடக்குது. இப்போ கூட சொல்கிறாங்க, என்னை கூட ஒரு தயாரிப்பாளர் அறையில் கதவு தட்டினார், நான் செருப்பு எடுத்து காமிச்சேன்றாங்க. ஒரு நிகழ்வு வரதான் செய்யும். ஏன் இவர் சொல்லிக்கூடாதா? நாம் போய் ஒரு புகழ்பெற்ற நடிக்கிற நீங்கள் ஏன் சார் உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையா, நீங்கள் ஆசையாக படலையா, உண்மையை சொல்லுங்கன்னு மைக் வச்சு கேட்க முடியாது. நிகழ்ந்திருக்கலாம், அது உடன்பட்டு இருக்கலாம், அது அவங்க சொல்லாமல் இருக்கலாம். எங்கள் விஷயம் உனக்கு என்னன்னு கேட்டாங்க, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கமலஹாசனாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், யாரும் எதுவும் பேசலை. அதேமாதிரி அங்கே மோகன்லால், மம்முட்டி, இன்னும் பல்வேறு முன்னணி நடிகர்கள் யாருமே இது எப்படி சார் கருத்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவனை கூப்பிட்டான், அவன் என்ன கூப்பிட்டான் அப்படிங்கிற 2 பேருடைய நிகழ்ச்சிக்கு ஒரு கமலோ ரஜினியோ இப்படி நடக்குது. அப்போ சார் இங்கே வரட்டும் சார், இங்கே கேட்கட்டும், அதுக்கு அமைப்பு இருக்கிறது. இப்போ நடந்தா அது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் வரணும்ல சார். கேரளாவில் நடந்த தப்புக்கு கமலஹாசன் ரஜினி எப்படி சார் நான் ஆஜராகணும் சார்? கமல் நிறைய படம் நடிச்சிருக்காரு, மலையாளம் அவ்வளோ சூப்பராக பேசுறாங்க. கமல் நீங்க தேர் இழுத்து தெருவில் விடாதீங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனரும் எழுத்தாளருமான ராசி அழகப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மலையாள இண்டஸ்ட்ரியை பற்றி தான் நாடே பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? நான் தான் சொல்கிறேன், ரொம்ப கிடுகிடுன்னு இருக்குது. என்னடா அது ரொம்ப உயரத்தில் இருந்த ஒரு மலையாள சினிமா, அது மாதிரி பழகிறவங்க யாரும் இல்லை, அது மாதிரி ரைட்டர்ஸை கொண்டாடுறவங்க யாரும் இல்லை. அங்கே இருக்கிற மோகன்லாலும் மம்முட்டியும் சுரேஷ் கோபியும் எல்லாரும் கேமராமேன்களோடையும் மற்றவங்களோடையும் உட்காந்து சாப்பிடுவாங்க. எந்த மறைவும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சூழல்லாம் டக்குன்னு தவிடுபடியாகி, என்னடா அந்த ஊரில் இப்படி ஒரு பெரிய ஒரு பாலின பிரச்சனைகள் இருக்குது, இப்படி ஒரு பெரிய ஒரு ஹேமா கமிட்டி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் ரஷ்யாவை அப்படி சொல்லிட்டு இருப்போம், உலகமே ரஷ்யா மாதிரி மாறிடும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு பாடு. ரஷ்யா செதறண்டு போன ஒருபாடு, அடப்பாவி என்னடா அது கடைசியில் ரொட்டி கூட இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மனக்கலக்கம் தான் இருக்குது. உண்மையிலேயே ஒரு சங்கடம் இருக்குது. அதான் ஒரு சங்கடம் இருக்குது, ஒரு அதிர்ச்சி அளிக்குது. இந்த துறையில் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஏமா கமிட்டிங்கிறது ஏற்கனவே பல்வேறு நடிகைகள் போய் சுகாராக கொடுத்துருக்காங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. அதனுடைய அறிக்கை இப்போ வெளிப்படையாக பொது வெளியில் வந்திருக்கு. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் சொல்லாமல் இப்போ இந்த கமிட்டி அறிக்கை ரிலீஸ் ஆன பின்பாக சொல்கிறாங்க இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக தமிழ் மரபில் மனித மரபுகள்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கணத்திலேயே இந்த காப்பியங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால், ராமாயணத்தில் சீதையை கொண்டாந்து போய் ராவணன் வில்லன் அவன் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பான். அவன் ஒரு தடவை கூட கிட்ட போய் நின்று தொட்டு பார்த்ததில்லை, கெட்ட வார்த்தை பேசுனதில்லை. ஆனால் அங்கிருந்து வந்த ஒரு பாடு ஹீரோவாக இருக்கிற ராமன் நீ எங்கே போய் ஒழுங்காக தான் இருந்தியா அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு தீக்குளிச்சில் சொன்னான். பாருங்கள், எங்கே யார் எதிரி கூட நேர்மையாக இருக்கான், ஆனால் யார் தன்னை பாதுகாக்கணுமோ அவன் சந்தேகப்படுறான். அப்படி அடுத்து கடந்து போனீங்கன்னு சொன்னால் சிலப்பதிகாரம். தன்னுடைய மனைவி கண்ணகி அப்படின்னு இருக்கிற ஒரு கோவலன், ஆனால் அவன் வாழ வேண்டியதை விட்டுட்டு எங்கேயோ நாட்டியம் மாற்ற ஒரு பெண்ணுக்கிட்ட போகிறான், மாதை விட்டு போகிறான். அங்கேயே தான் சரண்டராக வரான், எல்லாத்தையும் இழந்தான். ஆனால் அந்த ஆடவனை கண்ணகி வாழும்போது தட்டி கேட்கல. தன்னுடைய கணவன் விற்க போகிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, அவன் உயிருக்கு பிரச்சனைன்னு போது நான் யார் தெரியுமா எங்கள் வீட்டுக்காரன் சொல்லி வர்றான். எங்கே தட்டி கேட்கணுமோ அங்கே தட்டி கேட்கல கண்ணகி. ஒன்று மாதவி தட்டி கேட்கலாம், அல்லது கோவலனை தட்டி கேட்கலாம். அது இல்லாமல் ஒரு நீயோ அரசன் நீயே கல்வன் சொல்லிட்டு அங்கே போய் மதுரை எரிச்ச ஒரு கண்ணகி இருக்கு பாருங்கள். அதே சம்பவம் தான் எனக்கு இப்போ தோணுது. நீங்கள் ஒருவன் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது தவிர்த்துருக்கலாம், அதனால் ஒன்றும் ஆகிடுதில்லை.
எஸ் ஆர் நோன்னு கேட்குறாங்க. நோ, நோ இஸ் நோ. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய சூழல் இல்லை. சரி, இது பரவாயில்ல, அப்படி தான் அது உடன்பட்டு போன பிற்பாடு நீண்ட காலம் கழித்து அது சொல்வதனால யாருக்கு பயன் அப்படின்னு கேட்டால் ஏன் இப்போ கேட்கக்கூடாதான்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உலகத்தில் ஏமே பாதிக்கப்படுகிற போது கேள்வி கேட்பதும், பாதிப்பிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதும், பாதிப்பு நடக்கிற போது அவர்களுக்கு ஆதரவு தருவதும், அதுதான் ஒரு நல்ல சமூகமாக இருக்கும். அப்போ நடக்கிற இந்த சம்பவம் கூட எனக்கு அப்படி தான் தோணுது. இன்றைக்கு நிறைய கண்ணகிகள் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களே, ஏன் அப்போ இருந்தாக்கா அந்த அந்த பிரச்சனை அப்பொழுது தீர்த்திருக்கலாமே, அல்லது அந்த ஆண் தவறு செய்திருந்தான்னா அங்கேயே அவனுக்கு புரிய வச்சிருக்கலாமே, ஏன் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, நீங்கள் வரலாறு ரீதியாக ஆமாம், பொருத்தி பார்த்து சொல்கிறீங்க, அப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆணும் தவறு செய்கிறான், பெண்ணும் உடன்படுகிறா. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி சீரியல் எடுத்துங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் தவறு நடக்குது. அதெல்லாம் வந்து தவறு பண்ணணும் அப்படின்னு ஆதரவு சொல்லலை. தவறு தான். இப்போது சின்னத்திரை சினிமாவோட அதிகமாக இருக்குது சின்னத்திரை. சின்னத்திரை வரையில் பல தொடர்கள் நான் பார்க்குறேன். திருமணமான பெண்ணை, அந்த பெண்ணை கழட்டி விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு 2 வருஷம் ஒரு கேரக்டர் போயிட்டு இருக்கு. அது ஒரு பெண் தான். இந்த பெண்ணை நான் வீட்டை விட்டு நான் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தா அது இன்னொரு பெண் தான். நீங்கள் திரைப்படத்தை விட அதிகமாக வீட்டுக்கு வீடு போய் சென்று சொல்கிற அந்த சின்ன திரையில் கூட நீங்கள் எப்படி கற்பிதம் பண்ணுறீங்க? ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கிறாள், அதை ரசித்து பார்க்குறாங்க. அதில் இருக்கிற சின்ன அந்த நகைகளையும் புடவைகளையும் பார்க்குறாங்க. கோவம்லாம் வரணும். என் வீட்டு திரையில் என் காசை வாங்கிக்கிட்டு ஒரு பெண்ணை பற்றி நீ தவறாக சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்குது அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம் கேபிள் ஆப்ரேட்டர் கட் பண்ணியா அப்படின்னு சொல்லணும். இல்லை, ஏன் சொல்லலை? இந்த கோபம் எங்கே போச்சு, இந்த அறம் எங்கே போச்சு அப்படின்னா எல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு வராது, தான் மட்டும் பிழைத்துக் கொள்ளணுங்கிறாங்க. இந்த குடும்பத்திலிருந்து அல்லது பள்ளிகளிலிருந்து நாம் பழகுகிற இடையிலிருந்து கற்றுக்கொள்கிற அந்த அறம் புறமாக போனதுனால தான் முன்னாடி விட்டு பின்னாடி விட்டு சண்டை போடுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு பிழைன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து சமூகத்தின் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு தான். ஒரு குடும்பத்திலே சரியாமல் பிள்ளைகளை வளர்க்காதது போனது. ஈவன் எந்த தொழிலையும் பாருங்கள், எல்லா ஹராஸ்மெண்ட்டும் இல்லை. அதான் இப்போ நீங்கள் திரைத்துறை சார்ந்து இருக்கிறனால நம்ம அதை பற்றியே நம்ம பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நீண்ட வருஷமா வந்து பல்வேறு நண்பர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரி சார்ந்தக்கூடிய சார்ந்தவங்களும். நான் மம்முட்டி கூட படங்கள் பண்ணியிருக்கேன், மோகன்லாலில் பார்த்துருக்கேன். எம்டி வாசுதேவன் கொண்டாடப்படுகிற எழுத்தாளர். அவருடைய ஒரு வரியை கூட மாற்றி யாரும் நடிக்க மாட்டாங்க. அவரை நான் பார்த்துருக்கேன், சுரேஷ் கோபி பார்த்துருக்கேன், ஜெயராம் கூட நல்லா பழகியிருக்கேன், எல்லாரோடையும் நல்லா பழகிருக்கேன். இல்லை, இப்போது அந்த மாதிரி ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அமைப்புங்கிறது இருந்துட்டு இருக்கு. அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து கலைஞ்சு போகிறாங்க. இனிமேல் எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சொல்லது மாதிரி இப்போது முன்னணி நடிகர்கள் மோகன்லாலாக இருக்கட்டும், மம்புட்டியாக இருக்கட்டும், சுரேஷ் கோபியாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இது பற்றி வெளிப்படையாக பேசுறதுக்கு ஏதோ ஒரு சங்கடத்துக்கு வந்து உள்ளாகிறாங்க இல்லையா? அப்போ வந்து உண்மையாலுமே அது நடக்குதா, நடந்து இவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா அங்கே இருக்கக்கூடிய நடிகைகள் மத்தியில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல? ஏன்னா 2017 முன்னணி நடிகை அந்த இவங்களுக்கு என்ன நடந்தது நம்ம பார்த்தோம். ஆமாம், அதில் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதாவது இது நம்ம சினிமா துவங்கி ஒரு 100 வருஷம் கடந்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ எல்லாம் வந்து நிறைய மீடியாக்கள் இருக்குது, சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. சொல்லக்கூடிய இடங்களே இல்லாத 100 வருடத்தில் தப்பு நடக்கலையானா நடந்திருக்கலாம், அதுக்கு எல்லாரும் கடந்தும் போயிருக்கலாம். இப்போது பெண்கள் ஒரு மாதிரி படித்து மேலே வந்து நம்முடைய நசுக்கப்பட்ட குரல் சொல்லக்கூடிய இடம் வந்திருக்கு அப்படின்னு கூட காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து சொல்லக்கூடிய இடத்துக்கு கல்வி கற்று எல்லாம் பெண்கள் வந்திருக்காங்க. அதில் நாம் ஏன் இன்னும் அப்படியே இருக்கணும், ஏன் தப்பு நடந்து சொல்லலாமே என்கிற நிலைக்கு கூட வந்திருக்கலாம். அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. நான் அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு எந்த துறையாக இருந்தாலும் ஒரு தவறு நடப்பதற்கு 2 பேர் காரணமாக இருப்பாங்க. ஒன்று கேட்பவர், தன்னுடைய அதிகாரம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, நீ உடன்பட்டா உனக்கு ஒரு வாழ்க்கை தர என்று கேட்பவன் இருக்கும். அது திமிர்த்தனம். அந்த திமிர்த்தனம் ஆண்களுக்கு பொதுவாக இருக்கிறது, காலாகாலமாக இருக்கிறது. அது நான் சரின்னு சொல்ல வரல. ஆனால் அப்படி இருக்கிற போது பெண்களுக்கும் சரிசமமான வாய்ப்பு இருக்குது. ஒருவன் விரும்பினால், விருப்பத்தை சொல்ல விரும்பினால் அதை தவிர்க்கக்கூடிய ஒரு முடிவு என்பது ஒரு பெண் தான் எடுப்பான். ஒரு பெண் தான் எடுக்கணும். ஒரு பெண் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறான்னு சொல்லவே முடியாது. நம்மை பெற்றவளே ஒரு தாய் தான். தாயின் வழியாக வந்த நமக்கு தலைக்கணமும் திமிரும் புகழும் இருக்கின்றதுக்காக இன்னொரு பெண்ணை விருப்பம் இல்லாமல் நாம் வந்து அந்த சக்தியை பயன்படுத்துகிற போது தவறு. அப்போ தவிர்க்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையும் புகழும் ஒரு வேணுமா அப்படின்னா வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும். இல்லை, வேறு வழி இல்லை, நமக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அப்போ பாலச்சந்திரன் ஒரு படம் எடுத்தார், அவ்வளோ ஒரு தொடர் கதைன்னு சொல்லிட்டு. சரி, எல்லாருமே குடும்பத்தில் ஆம்பளைங்களாம் இருப்பாங்க, அவன் தண்ணி வச்சுட்டு வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த குடும்பத்தை நாம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வாழ வேண்டிய பெண் ஒரு தவறான ஒரு சிவப்பழக்க பதிவுக்கு போயிட்டு அதுலேருந்து வர பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம். அப்போயே அவர் காமிச்சிருக்காரு. அப்போவே நாங்கள் அதை முரண்பட்டோம். ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற கீரை வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க
இப்போ பஸ்ஸில் போகும்போது இடிக்கிறவங்க எல்லாற்றையும் எதிர்த்து பேசக்கூடிய தன்மை வந்து தன்மேல் சுயமரியாதை வைத்திருக்கிற, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற எல்லா மனித உயிரினங்களுக்கும் இருக்குது. இப்போவும் அப்படி ரொம்ப நேரம் முறைச்சி பார்த்தா விட்டுற மாட்டாங்க, என்னடாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் இங்கே திரைப்படத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னா, அங்கேயும் இருக்குது, அவங்க தவிர்க்க முடியுது. இங்கே இருக்குது, ஏன் தவிர்க்க முடியலன்னா, ஈவன் கேட்பதன் மூலமாக அல்லது சரி செய்து கொள்ளும் மூலமாக நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை, பெரிய புகழ், பெரிய அந்தஸ்து கிடைக்கும், இதன் மூலமாக தன் குடும்பம், தன் தலைமுறை மீண்டெடுத்து விடலாம் என்கிற சின்ன எண்ணம். இந்த எண்ணம் பிழை. அதான் இப்போ அடிப்படையில் நீங்கள் வந்து மனித தவறுகள் பற்றிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. முன்னணி நடிகை ஷக்கீலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இதே மாதிரி நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற ஆண் பெண் இருக்கிற எல்லா இடத்துலையும் தவறு நடக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியில் தப்பு நடக்கலையா, இல்லை விவசாயம் பண்ணுற இடத்துல தப்பு நடக்கலையா? ஒரு பண்ணையாருங்கெல்லாம் வந்து நம்முடைய பெண்கள் களை எடுக்கும்போது சும்மா இருந்தாங்க, ஒரு குடம் வச்சுட்டு குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன். இல்லை, படத்தில் வந்து வாய்ப்பு வேணும்னா டைரக்டருக்கோ நடிகருக்கோ ப்ரொடியூசருக்கோ அந்த நடிகை, அது பெரிய நடிகையாக இருக்கட்டும் அல்லது துணை நடிகையாக இருக்கட்டும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து பெரிய நடிகையாக அவசியம் படத்தில் வந்து நடிக்க முடியும். அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. பெரும்பாலோர் அப்படி கேட்பதும் இல்லை. அப்படி கேட்காமே இருக்காங்கன்னா நம்ம உத்தரவாதம் தர முடியாது. இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனால் வந்து நேர்மையாக ஒரு படம் எடுக்கிறவங்க யாரும் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு இந்த வேஷம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மிகவும் பலவீனமான சில பேர் தான் அந்த எண்ணத்தோடு வருகிறவர்கள். பணம் எடுத்துகிட்டு இந்த துறைக்கு வந்துட்டாக்கா இதையெல்லாம் நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று ஒருவர்கள் சில பேர் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் மரியாதையாக இருக்கிறவங்க பண்ணுறதே கிடையாது. இப்போது ஐடி படிக்கிறவங்க, டாக்டருக்கு படிக்கிறவங்க, வக்கீலுக்கு படிக்கிறவங்க, எல்லா துறையிலிருந்தும் பெண்களும் ஆண்களும் வருகிறார்கள். இப்போ கேட்டிங்கன்னாக்கா மூஞ்சி மேலே குத்திடுவாங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், சகிச்சுட்டு இருந்துக்கலாம். இப்போ சகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி ஒரு நிகழ்வு கிடையாது. ஆனால் எல்லாமே இடத்துல நடக்கலையான்னா நடக்கலாம். எல்லா இடத்துலையும் போய்ட்டு நம்ம வந்து ஒரு குச்சி வச்சுட்டு பார்த்துருக்க முடியாது, நடக்கலாம். ஆனால் நடப்பதை சரி என்று ஏற்கவே முடியல. இல்லை, இப்போ அதை இனிஷியேட் பண்ணுறது ஒன்று ப்ரொடியூசராக இருக்கணும், இல்லாட்டி டேரக்டராக இருக்கணும், இல்லை ஆக்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பொது புத்தியில் இருக்கு. கண்டிப்பாக பொது. அப்போ நடிகைகள் வந்து இந்த மாதிரி பெரிய ஆளாக வரணும் சார், வருகிறவங்களுக்கே அந்த எண்ணம் இருக்கே. திரைப்படத்தில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கே அவங்களுக்கு எப்படி இங்கே முன்ன பின்ன இருக்கும், நெளிவு சுழிவு இருக்கும். நான் ரொம்ப தவறாக சொல்ல, நெளிவு சுழிவு இருக்கும், அப்படிலாம் போனால் தான் போக முடியும் போல இருக்குது என்கிற எண்ணத்தோடு வருபவர்களும் இருக்குது. அது சூழல் அப்படி கற்பிதம் பண்ணியிருக்கு. இல்லை, அப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால், அப்போ ஒரு ஃபீமேலாக நடிக்க வராங்க அப்படின்னா அப்போது ஆரம்பத்திலேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் வராங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு இப்போல்லாம் வந்து நடிக்கிறது எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குழு இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க சரிப்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்லாம் நான் கேள்விப்படுறேன். இது வந்து சரியான கேட்ட தப்பு இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்னா எப்படி, அது எப்படி புரிஞ்சுக்கல? செக்ஸுவலாவா இல்லை வந்து என்ன? வேற ஒன்றுமே இல்லை சார், உடல் சார்ந்து தான் சார். நீங்கள் ரொம்ப கூச்சப்படுற விஷயமே இது கிடையாது. இவங்க பணம் புகழ் செக்ஸுவல் ஃபேவர் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தங்கள் சில பேர் பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணுறது கிடையாது. அது ஒரு மரியாதையான விஷயமே கிடையாது. ஒருவன் வந்து இந்த துறையில் வரும்போது நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறேன், நீ பண்ணால் தான் உனக்கு ஹீரோயின் ஆக்குவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் நடக்கிறது தெரியல. பெரிய நிறுவனங்களையோ நியாயமாக சினிமாவை தொழிலாக நினைத்து வருவர்கள் யாரும் அப்படி செய்வதில்லை. வெளியிலிருந்து நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு எப்படியாவது பண்ணலாம், அல்லது சில புகழ்பெற்றவர்கள் கூட நம்ம கேட்டால் வருவா போல இருக்க என்று நினைப்பவர்கள் செய்திருக்கலாம். அது தவிர்க்கப்பட வேண்டும். பெண்களும் தவிர்த்து வரணும், ஆண்களும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறாங்கன்னு சொன்னாக்கா இந்த சூழல் வந்து இன்னும் இருக்குது. இந்த இருக்குன்ற சூழலை எப்படி மாற்ற போகிறதா முக்கியமாக வழியே அதை நம்ம வந்து ஆதரிக்கலை. இல்லை, இப்போ ஆதரிக்கலை. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா இடங்களையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இப்போ விஷால் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில நிறுவனங்கள், உப்மா கம்பெனி சில கம்பெனிலாம் இருக்குது, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. உப்மா கம்பெனின்னு சொல்லக்கூடாது, அவர் வந்து ரொம்ப தவறான பிரயோகம் பண்ணுறாரு. ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்துகிட்டு வந்து தனக்கு பெரிய ஹோட்டல் ரூம் போட முடியாதவங்களும் உப்மா கம்பெனி சொல்ல முடியுமா? நிறைய சின்ன பட கம்பெனிலாம் கூழாங்கல் எடுக்கிறாங்க, அறம் எடுக்கிறாங்க, அப்படிலாம் அவர் சொல்லிடக்கூடாது. அவர் உப்மா கம்பெனின்ற பயன்படுத்துறதே திரையுலகத்தில் ரொம்ப தவறு. அது ஒரு மிகப்பெரிய இல்லை, அவர் எதை மீன் பண்ணி சொல்கிறாருன்னா, குட்டி குட்டி நிறுவனங்கள்லாம் வந்து வராங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வராங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி நடிகைகளை தவறாக கையாளுறாங்க அப்படிங்கிற பார்வையை தான் அவர் வைக்கிறாரு. அவர் அப்படி சொல்கிறாரு. கீழே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, மேலே இருக்கிறவங்க பூரா தான் தப்பு பண்ணுறாங்க, அது மறைக்கிறாங்க. இல்லை, அதுதான் சார் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து மேல் இடத்துலையும் பழகுறீங்க, கீழ் இடத்துலையும் பழகுறீங்க, உண்மையான்மை எங்கே நடக்குது? மேல் இடத்துல நடக்குதா, கீழ் இடத்துல நடக்குதா, எங்கே நடக்குது? நீங்கள் சிபிஐ டைரி மாதிரி என்னையும் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் ஆக்க முடியாது. ஏன்னா நான் போய் ஒரு 8 மணிக்கு வேலை செய்யறேன்னா 8 மணிக்கு ஷூட்டிங் போயிட்டு 6 மணிக்கு முடிஞ்சேன்னா 6:30 வீட்டுக்கு போகிறோம். இல்லை சார், நீங்கள் காது பட கேட்குறீங்க. காது பட கேட்குறேன். ஆமாம், தீர விசாரிப்பது தானே மெய். உண்மையிலேயே வந்து உலகம் முழுக்க திரைப்படங்களில் இந்த தவறுகள் நடக்குதுன்னா நடக்குது.
உடன்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், உடன்படாதவர்களும் இருக்கிறார்கள். உடன்படாதவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, உடன்பட்டவர்கள் சங்கடப்படுறாங்க. இதுதான் விஷயம். இது எப்படி களைவதுன்னு தான் முக்கியம். விஷால் நடிக்கிற எந்த கம்பெனியில் நடிக்கலன்னு ஒரு சத்தியம் பண்ணுவாரா? இப்படிலாம் வந்து தனக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பணம் வச்சுட்டு படம் எடுக்கிறவங்கள வந்து ஈஸியாக அவர் சொல்லிட்டு போனாக்கா, அப்போது அவர் நடித்த மிக பெரும் தயாரிப்பு நிறுவனங்கள், பெரிய இயக்குநர்கள், பெரிய நடிகர்கள் எல்லாம் தவறு பண்ணலை அப்படின்னு ஒரு நடிகர் சங்கம் சேர்த்து சத்தியம் பண்ணுமா? எங்கள் நடிகர் சங்கத்தில் ஒருவர் கூட அப்படி பார்க்கறதே இல்லைங்க, கூப்பிட்றதே இல்லைங்க, கேட்கறதே இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்ல முடியுமா? பண்ண முடியுமா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, பெரும்பாலும் எல்லா அரசியல் புரசலாக கேட்கறது தான் சார். அவர் என்ன சொல்கிறாரு, 20% பெண்கள் வந்து இதனால வந்து தவிர்த்துட்டு ஒரு லெவலுக்கு வந்து வந்துடுறாங்க, 80% மக்கள் 80% பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் என்ன ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி வச்சிருக்காரா? இவர் ஒரு நிறுவனம் வச்சு கமிட்டி வச்சு தலைவராக இருக்கார்ல. தலைவர் நாசர், இவர் செயலாளராக தான் இருக்கார். எனக்கு நாசர் நல்ல நண்பர். அவர் வந்து சின்ன கீழே இருந்து செங்கல்பட்டுலேருந்து வந்து நாடகத்தில் நடிச்சுட்டு மேலே வந்தவர். அவர் ஒரு நாள் இது மாதிரி செயல்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. விஷால் சொல்றது உண்மையா இருக்கணும், இல்ல அந்த விஷயம் நடக்காம சார். விஷால் சார் வந்து நடிகர் சங்கத்தின் முகமாக அவர் சொல்லலை. விஷால்ங்கிறவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பிறந்தநாள் நடக்கும்போது ஒரு கருத்தாக ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அவருக்கு பதிலாக சொல்கிறாரு, அவர் ஒட்டுமொத்த திரையுலகத்தின் சாட்சியாக கிடையாது. ஏன்னா 24 சங்கங்களும் அதுக்கு மேற்கொண்டு இருக்கிற மற்ற விநியோகஸ்தர்களும் எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவர் சொல்லிட்டதாலேயே சரி தப்புலாம் கிடையாது. அவர் ஒரு பார்வை வைக்கிறார், அவ்வளோதான். என்ன கேட்டிங்கன்னா, ஏன் வந்து நடிகர்கள் தானே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, ஏன் அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அவர் வந்து ஏன் நடிகைகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து முன்னின்று ஏன் இந்த அமைப்பு வந்து கலையலை? இல்லை, அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி புகார்கள் வந்து வர்றது எனக்கு தென்படுது, இப்போ கமிட்டி வந்து அங்கே கேரளாவில் அமைச்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இங்கே அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் அவருமே சொல்கிறார். அவர் அமைத்தார்னா ரொம்ப நல்ல விஷயம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்டு வரைக்கும் இந்த நடிகர் சங்கத்தில் விசாகா கமிட்டி மாதிரியே நாங்கள் வைக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் செஞ்சுருக்காங்களா? பிரச்சனை வரும்போது நானும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அது தப்பு சொல்லலை. விஷால் வந்து முன்னெடுப்பெடுத்து இந்த தமிழ் திரையுலகத்தை வந்து செய்யணும் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அது எங்கிருந்து செய்யணும்? உங்கள் சங்கத்தில் தானே செய்யணும். எப்போ தொடங்குவீங்க? அப்போ உங்கள் சங்கத்தில் இருக்கிற உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் போட்டிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அதில் பயாஸ் இருக்காதா? தனக்கு வேண்டிய வேண்டாதுன்னு இருக்காதா? இது வந்து ஒரு பொது பிரச்சனை தான் பார்க்கணும். ஒரு சினிமா உலகத்தில் மட்டும் நடக்கிற பிரச்சனையை இது பூதாகரமாக ஆக்க முடியாது. இது எல்லாருக்கும் வெளிச்சமான ஒரு இடத்தில் நடக்கிற நிகழ்வுன்றதுனால எல்லாருக்கும் மேலே ஃபோக்கஸ் இருக்குது. பெண்கள் மேல் தவறு செய்கிற எல்லாரும் தவறானவர்களே. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதுக்குன்னே இருக்குது. ஒரு சாதாரண நடிகைக்கு தப்பு நடந்தாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லலாம், என்னை பாலினத்தில் துன்புறுத்துகிறான் கூப்பிட்றான்னு போய் சொல்லலாம். ஏன் போய் சொல்லலை? அதுக்கான அதிகாரம் சமூகத்தில் இருக்குது. இது ஒரு நல்ல ஆட்சி நடக்கிற இடம் தான். கேரளாவும் அப்படி தான். ஏன் சொல்லலைன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஆதாயத்துக்காக, ஏதோ சங்கடத்திற்காக சொல்லாமல் இருப்பதும் பின்னால் சொல்லுவது ஒரு சில தனிப்பட்டவர்கள். இல்லை, தனிப்பட்டவர்கள் பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் தான் தீர்த்து கொள்ள. இப்போ நீங்க சொல்றது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால வந்து சொல்லாம விட்டுருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ வந்து பட வாய்ப்பு வராம போயிடும், அதனால நம்ம வெளிப்படையா யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அச்சம் தான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. திறமை இருக்கிறவர்கள் வந்தே இப்போ நான் வந்து ஒரு பொண்ணை அப்ரோச் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு முடியாது நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அப்படிங்கறதுக்காக அவங்க சொல்லாம இருக்காங்க. இல்ல அவங்க கேரியரே ஸ்பாயில் ஆயிடும். அது எப்படி அவங்க குப்பை இவங்க வந்து ஏதாவது அச்சுறுத்துவாங்க அப்படிங்கறதுக்காக என்ன சார் பண்ணிட முடியும்? என்ன இது திறந்த வழி பல முன்னாடி இல்ல 10 வருஷம் கழிச்சு முன்னணி நடிகைகள்லாம் சொல்றாங்களே, அப்ப என்ன காரணம்? சொல்றதை நான் தப்பு சொல்லதான். அப்பயே சொல்லியிருந்தால் நல்லது. இல்ல காலம் தாழ்த்தியாவது நீங்க சொல்லியிருக்கிறீங்க, சொல்லியிருக்கிறது நிரூபிச்சுன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு எச்சரிக்கையா. அது நான் தப்புன்னு சொல்ல, அது சரியானது தான். நான் என்ன சொல்றேன், இந்த நிகழ்வே நடக்கக்கூடாது. இந்த நிகழ்வு எப்பயுமே சார், அடிப்பட்டதும் நீங்கள் சொன்னீங்கன்னா காயத்துக்கு மருந்து போடலாம். அடிபட்டு ரொம்ப நாள் போய் கட்டியான அப்படி இந்த இடம் அடிபட்டதுன்னு சொன்னால் அதை நான் பரிதாபத்தான் பெற முடியும். ஆனால் அதுக்கான தீர்வு என்ன செய்ய முடியும்? அது பாதிக்கப்பட்டவரும் ரொம்ப ரொம்ப ஒன்று செயல்பட முடியாது இருப்பாங்க, நீங்களும் செயல்படாத இடத்துல இருப்பீங்க. ஆனால் அதனால் என்ன லாபம்? ஒரு கூக்குரல் தான், ஒரு சம்பவம் தான் சொல்ல முடியும். கண்ணைக்கு போய் நேராக சலம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் மதுரை பண்ணுறக்காக தான். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். நம்முடைய காவியங்களே ஒரு தவறான உதாரணங்களை வச்சுட்டு ரொம்ப மிகைப்படுத்துகிறோம். அதே தான் எனக்கு இந்த கமிட்டின்னு சொல்லுது. ஹேமா கமிட்டி என்பது 2017 ஆரம்பிச்சது, 5 வருஷம் கிடப்பில் இருந்தது. அப்புறம் வந்து ஆர்டிஐயில் போட்டு எடுத்திருக்காங்க, அதில் சில பக்கங்கள் காணாமல் சொல்கிறாங்க. இப்போ அதை மேலெடுத்து எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அது தனி மனிதன் செய்கிற குற்றம். இது எல்லா இடத்திலும் நடிகை மட்டும் இல்லை, ஒரு பெண்ணை ஒரு ஆண் தவறாக பயன்படுத்தினால் அது உடனே வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் வழக்காடுறதுக்கான இடம் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். நீங்கள் ஏன் சொல்லலை? சொல்லணும். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் தானே. ஏன் நான் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறேன்னு சொன்னால், வீக்கர் செக்ஷனில் பிறந்தவங்க தானே நாம. 2 தொடர்புகிட்ட எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்படி நீங்கள் விரும்பி போனீங்கன்னு சொன்னால், இப்போ சட்டம் என்ன சொல்லுது? ஒருவன் விரும்பி ஒருவன் உடன்பட்டால் அது கேஸ் இல்லைன்னுது. நீங்கள் விரும்பாமல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் தான் தவறு. இப்போ திரைப்படத்தில் நான் என்ன கேட்குறேன், இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு நடிகை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் வராங்க, அந்த நேரத்தில் ஒத்துக்கிறாங்க,
படம் பாதியில் முடிஞ்ச பின்பாகவோ அல்ல படம் முடிஞ்ச பின்பாகவோ ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இது மாதிரி அன்னைக்கு எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதுதான் தப்பு. அதெல்லாம் தப்புன்ற நான் கேட்டதே தப்பு. முதல்ல ஒரு துறையில் வந்து அவங்க நம்ம மாதிரி ஒரு நடிக்கிற இன்னொருத்தர் அவர்களை நடிக்க வந்து கூப்பிடலாமே ஒழிய அந்த நடிப்பின் மூலமாக அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாமே எண்ணமே தப்பு. ஒரு ஆண் புத்தி, ஒரு தவறானது, ஒரு அதிகாரம் மிக்க அந்த தவறானது. ஆனால் அப்படி வந்த பிற்பாடு நீங்கள் தவிர்க்கணும் தான் கரெக்டு. இதன் மூலமாக ஒரு வாழ்க்கை அவசியம் இல்லை. நாம் சரியாக இருக்க வேண்டியது தான் வாழ்க்கையே. இன்னும் சொல்ல போனால் உலகம் வந்து ரொம்ப பறந்ததுங்க. இங்கே நீங்கள் ஒரு குப்புசாமி வாய்ப்பு தரலைன்னா ராமசாமி கொடுப்பான், ராமசாமி கொடுக்கலன்னா இன்னொரு ஹிட்லர்னு ஒருத்தன் கொடுப்பான். திறமை இருப்பவன் பொறுத்திருந்து கூட முன்னேறலாம். ஆனால் அந்த பொறுமையின்மையும் நெருக்கடித்துக்கு நீங்கள் ஆளாவது பலியாவது தப்புன்ற. நடிகை சக்கிலா வந்து என்ன சொல்கிறாங்க, மலையாள இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு நடக்குதோ அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியும் நடக்குது, கூடுதலாக ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் தான் சொல்கிறேன் சார், ஆணும் பெண்ணும் இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்குது, சினிமாவில் புகழ்பெற்று இருக்கிற எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஆனால் இதை யார் வந்து பாதித்தாங்களோ அவங்க முன்னாடி சொல்கிறதா. அப்படி இன்னும் கூட நான் பெண்கள் முகமாக பேசுவதை விட ஒரு பாதித்த பெண்கள் பேசணும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆந்திராவில் இவ்வளோ பேர் இருக்காங்க, கோலிவுட்டில் எல்லாம் இருக்குது. நீங்கள் அரசியல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்கெல்லாம் பணமும் புகழும் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறது, எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள். அது தவறு. அந்த தவறை எப்படி சரி செய்யணும்னா எதிர்கொண்டு போடான்னு சொல்லிட்டு வர்றது தான் கரெக்டு. அப்படி தவறு செய்வர்களை இனம் காட்டி அவங்கள வந்து சமூகத்தில் வெளிக்காமிக்கிறது தான் கரெக்டான விஷயம். பின்னாடி சொல்கிறதில்ல ஆதங்கம் தான் சார் படலாம், நாம் அவங்க மேலே இறக்கப்படலாம். அந்த இறக்கம் எப்படி அவங்களுக்கு உதவும்? இன்னொரு தவறு நடக்காமல் இருப்பதற்கு இது குரலாக தான் நம்ம எடுத்துக்கலாம். சொல்லக்கூடாது நம்ம சொல்ல வரல, முதல்லையே சொல்லுங்க, வளர்ப்பே சொல்லுங்க. இல்ல அதுதான் ஒன்ன சிக்கலா இருக்குன்னா ஒரு ஆதாயம் கிடைப்பதற்காக வளைஞ்சு போவாதீங்க. இல்ல இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப சொல்லிட்டா நம்மளுக்கு ஏதாவது பட வாய்ப்போ அல்லது வந்து வருங்காலத்துல வந்து ஏதோ ஒன்று நடிகரோ அல்லது இயக்குனரோ ப்ரொடியூசரோ ஏதாவது கேட்டால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, அப்படிலாம் அல்லது இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணால் ஏதாவது சொல்லிடுமோ அப்படிங்கிறக்காக கூட அவங்க சொல்லாமல் இருக்கலாமா? அப்படி ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு சார்? ஒன்றும் இல்லை சார், நான் எங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து பால் வாங்கினதுக்கு சண்டை போட்டான்றதுக்காக நான் வந்து ரொம்ப தூரம் போனால் எனக்கு பால் கிடச்சிடும், அடுத்து ஒரு 10 கடை போனால் பால் கிடச்சிடும், அவ்வளோதான். அந்த தயக்கம், அந்த சின்ன காப்பாற்றல், ஒரு சின்ன அந்த அச்சம் தான் வந்து உங்களுக்கு வந்து தவறுக்கு உடன்படுறது. அது வேணான்ற, தூக்கி போடுங்கன்ற அந்த மனப்பான்மை வரணுன்ற. நான் கேட்குறதும் தவறு, கேட்டதுனால நான் வேறு வழியெல்லாம் உடன்பட்டேன் என்பது இன்னும் ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த நடிகைகளையோ அல்லது பெண்களையோ வந்து நம்ம சொல்லுங்க, வெளிப்படையாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆமா. ஆனா திரைத்துறையில இருக்கிறவங்களே விஷால் சொல்ற மாதிரி அந்த உப்மா கம்பெனியோ அல்லது உப்மா சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களையோ கண்டுபிடிச்சா ஈஸியா வந்து தூக்கி எரிஞ்சிடலாமே. இந்தியன் படத்துல எப்படி நம்ம கமலஹாசன் வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாரோ அது மாதிரி நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம்ல. குஷ்பு கூட சொல்றாங்க, என்னை கூட ஒரு தயாரிப்பாளர் வந்து அறையில் வந்து கதவு தட்டினார், நான் செருப்படுத்த காமிச்சேன்றாங்க. ஒரு நிகழ்வு வரதான் செய்யும். அதுக்கு அது எதிர்வினை என்பது சரியாயிடுச்சு இல்லை? நீங்கள் எதிர்வினை ரொம்ப முக்கியங்க. ஒரு பாம்பு வருது, பாம்பு ஐயோ அப்படின்னு சொல்லி கொத்துனா நீ காலை எடுக்கணும், இல்லைன்னா கல் எடுத்து அடிக்கணும். இல்லை சார் நான் அந்த நேரத்தில் கல் எனக்கு கிடைக்கல சார், நான் காலாவது எடு. இல்லை சார் கால் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? என்ன பதில் இருக்குது? எதிர்கொள்வது தான் ஒரு பதில். ஒன்று விலகுவது அல்லது அவனை விலக்குவது. இந்த 2 சமூகத்தில் சூழல்களில் இப்போ நிறைந்து காணப்படுகிறது. இந்த சூழலில் கூட நீங்கள் யாரும் சொல்லலை, நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஐயோ பாவம் தான் நம்ம சொல்ல வேண்டியது. வேறு என்ன சொல்ல முடியும்? இல்லை இப்போ தமிழ் சினிமாவில் நம்ம 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், இப்போயா இருக்கட்டும், இங்கே அந்த மாதிரிலாம் பெருசாக புகார் வந்த மாதிரி எதுவும் தெரியல. அப்போ வந்து இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கா இல்லை அவங்களே சொல்ல தயக்கப்படுறாங்களா? இப்போ குஷ்பு அவர்கள் வந்து வேற ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்வதற்கு ஏதாவது கூச்சப்படுறாங்களா, பயப்படுறாங்களா? என்ன காரணம்? தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறேன். இப்போ சனம் ஷெட்டிங்கிறவங்க புது ஹீரோயின் தான், அவங்க கூட வந்து சொன்னாங்க அண்மையில் வந்து இது மாதிரிலாம் நடக்குது, நான் அவங்கள உடனே வந்து காலை கட் பண்ணிட்டேன், அதே மாதிரி இது மிரட்டிட்டேன் அப்படின்லாம் வந்து சனம் ஷெட்டி சொல்கிறாங்க. ஸ்ரீரெட்டி வந்து விஷால் மேலே வந்து கடுமையான புகாரை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட ஒரு ட்விட்டரில் வந்து நிறைய செருப்புலாம் வச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது பெரும்பாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குது, ஆனால் யாரும் சொல்லாமல் இருக்காங்களே. இது வந்து பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அப்புறம் நம்ம டிஆர் மகாலிங்கம், எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ரஜினி, கமல், சூர்யா, விஜய், இப்படி பெரும் கதாபாத்திரம், பானுமதி, சரோஜாதேவி, ஏஆர் விஜயாவில் ஆரம்பித்து த்ரிஷா, ஸ்னேகா, குஷ்புனுக்கு வந்தாச்சு. இவ்வளவு பேர் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு தவறு நடக்கலையானா நடந்திருக்கலாம், நடந்திருக்கக்கூடும், நடந்ததை வெளியே சொல்லாமல் இருக்கலாம், வெளியிலும் சொல்லியும் இருக்கலாம். ஆனால் இது வந்து அவங்க ஒரு புரிதல் தான். இதை தவறுகளை களையணும்னா யார் பண்ணணும்னா, ஒரு பெண் பாதித்திருந்தால் குரல் கொடுக்கணும். குரல் கொடுத்து உன்னை அடையாளம் காமிச்சாதான் மீண்டும் அது தவறாக நடக்காமல் இருக்க முடியும். அப்படி நடக்காமல் இருக்கலன்னா நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்க முடியாது.
இது வந்து ஒரு குடும்ப சூழலாக இருக்கலாம், அச்சமாக இருக்கலாம், நம்ம புகழ் வந்து காணாமல் போயிருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம்ங்கிறதுலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன் இவர் சொல்லிக்கூடாதா? நாம் போய் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகரை நீங்கள் ஏன் சார் வந்து உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையா, நீங்கள் ஆசையாக படலையா, உண்மையை சொல்லுங்கன்னு மைக் வச்சு கேட்க முடியாது. நிகழ்ந்திருக்கலாம், அது உடன்பட்டு இருக்கலாம், அது அவங்க சொல்லாமல் இருக்கலாம். எங்கள் விஷயம் உனக்கு என்னன்னு கேட்டாங்க, நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் இங்கே குரல் தேவைப்படும். பெண்கள் குரலற்றவர்களின் குரலாக இருந்தாங்க, இப்போ இல்லை. இப்போ எல்லாரும் படித்து இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? தனியாக நீங்கள் ஒரு செல் எடுத்து நீங்கள் வந்து ஒரு பதிவு பண்ணலாம், ஒரு புகாராக தெரிவிக்கலாம். ஒரு சட்டம் சொல்லுது, ஒரு சின்ன நீங்கள் குரல் வாயில சொன்னாலும் அதை நாங்கள் சட்டம் நான் வந்து நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் எடுத்துக்கிறேன்னு சொல்லுது. எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆசைகள், புகழ், இதற்கு தன் உடலை அடகு வைத்து மேலே வரலாம் என்று நினைப்பது, அல்லது அதுதான் அவளுக்கு சரியான கருவி என்று இவன் கேட்பதும் ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த தவறை அடிப்படையில் களைய வேண்டும். அப்படி இருக்குமானால் இது ஒரு கமிட்டி வைக்கணும். சினிமாவில் ஒரு பொது கமிட்டி வைக்கணும். சினிமா எந்த இடத்துல நடந்தாலும் நீங்கள் சினிமாக்காரங்களுக்கும் சொல்ல வேணாங்க, எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு குரல் வழியாவோ, எஸ்எம்எஸ் வழியாவோ, மெயில் வழியாவோ, இல்லை ஒரு கடிதம் மூலமாக எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் விசாரிக்கிறோம், இனிமேல் இந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று ஒரு அரசாங்கமும் ஒரு தனியார் கமிட்டியை வச்சு இருக்கணும். ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கணும். இது மாதிரி வந்து திரையிலையோ, சின்ன திரைகளையோ, அல்லது நம்ம பேப்பர் மீடியாக்களையோ, இது போன்ற புகழ்பெற்ற அந்த இடங்களில் இருக்கிற அந்த அமைப்புகளுக்கு ஒரு பொது அமைப்பு இருக்கணும், பொது இடம் இருக்கணும். அந்த பொது இடத்துல அவங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்க சினிமா சார்ந்து அல்லாமல் இருக்கிற ஒரு நீதிபதியோ அல்லது வழக்கறிஞர்களோ அல்லது பத்திரிகையாளர்களோ அல்லது ஒரு பொதுநல சமூக சார்ந்தவர்களோ இருந்து அது நேர்மையாக இருந்து அந்த தவறை கட்டுக்கழிஞ்சாங்கன்னா பொதுவாக ஒரு அச்சம் இருக்கும். தமிழ் திரை உலகத்தில் மீண்டும் இது தவறாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். சொல்யூஷன் தான் நம்ம தேடலாம். இப்போ எல்லாரையும் வந்து நீ அப்போ பண்ணியா இப்போ பண்ணியான்னு சொல்கிறது யாருக்கும் நன்மை பயப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து அழலாம், அதனால் எந்த லாபமும் கிடையாது. அடிப்படையில் யாரும் புகழுக்கும் பணத்திற்கும் தன்னுடைய சுயமரியாதையை நம்முடைய அந்த மிகப்பெரிய ஒரு மாண்பை விட்டு வாழ வேண்டும் என்று அடிப்படையில் நினைக்கலன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பெண்களை குறை சொல்லலை, நீங்கள் எங்களைப் போல் இருக்கணும். 2 பேரும் உடன்பட்டால் அது எந்த கருத்து நம்ம சொல்ல முடியாது. சினிமாவில் 2 பேரும் உடன்பட்டு போனாங்க. இப்போ லிவிங் டுகெதரே வந்துச்சே சார், 8 வருஷம் லிவிங் டுகெதர்ன்றாங்க. பாலிவுட்லாம் வந்து அதான் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கூப்பிட்றது இல்லை. இப்போ 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க, தாலி கட்டிக்காமல் 8 வருஷம் இருக்கிறாங்க, குடும்பமே நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வேணான்னு போயிடுறாங்க. இது என்ன அத்துமீறல்னு சொல்கிறதா, கலாச்சார சீழ்னு சொல்கிறதா, அல்லது படித்த மேலறிவிப்பட்ட மேலே வந்து சொல்கிறதா? இது சமூகம் எப்படி பார்க்கறது? இதே நீங்கள் திரைப்படத்தில் வந்து கூப்பிட்டான்றதுக்கு உள்ள சண்டை வருது. ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏங்க இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டானா? ஏன் அந்த சமூகம் கேட்கல என்ற குறையும் எனக்கு இருக்குது. அப்போ சமூகத்தில் நாங்கள் எப்படி வேணா இருப்போம், பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எங்களை நீங்கள் கேட்குறது யார் என்று சமூகம் போய்கிட்டு இருக்கிறனால தான் இந்த கலாச்சாரத்தினுடைய இன்னொரு பாணி தான் திரைப்படத்தில் கூப்பிட்டா வருவாங்க போல இருக்கே என்று கேட்பதும், போனால் ஒன்றும் தப்பில்லை போல இருக்கே என்று நிகழ்வதும், பின்னால் வருந்துவதும் நடக்குது. முதல்லையே நடக்கும்போது தீர்க்கணும். அந்த தீர்வு இன்னொரு தவறை நடக்காமல் இருப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இதை தவிர வேறு வழி இல்லை. அதான் இப்போ தமிழ் சினிமாவிலேயே அந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ முன்னணி நடிகர்கள், இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், யாருமே வந்து நடிகர்கள் யாரும் கருத்து தெரிவிக்கல. என்ன காரணம்? இப்போ தமிழ்நாடு சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமலஹாசனாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், யாரும் எதுவும் பேசலை. அதேமாதிரி அங்கே மோகன்லால், மம்புட்டி, இன்னும் பல்வேறு முன்னணி நடிகர்கள் யாருமே. இது எப்படி சார் கருத்து சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிறீங்க? அவனை கூப்பிட்டான், அவன் என்ன கூப்பிட்டான் அப்படிங்கிற 2 பேருடைய நிகழ்ச்சிக்கு ஒரு கமலோ ரஜினியோ நம்ம துறையில் எப்படி நடக்குது? அப்போ வந்து சார் இங்கே வரட்டும் சார், இங்கே வந்து கேட்கட்டும். அதுக்கு அமைப்பு இருக்குது, அமைப்பு கேட்கும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க. அங்கே நடந்திருக்கிற விஷயத்துக்கு இவங்க முன்னாடி வந்து ஆஜராகி ஏதாவது சொன்னாங்கன்னா ஜனங்க என்ன சொல்லுவாங்க, இவன் ஏன் குத்துது குடைந்து வந்து சொல்கிறான், இவனை யார் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவனும் பண்ணியிருப்பானோ என்ற ஒரு குறியீடு வரும். இல்லை இப்போ எப்படி வருவாங்க? தப்பு நடந்தா அது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் வரணும்ல சார். கேரளாவில் நடந்த தப்புக்கு கமலஹாசன் ரஜினி எப்படி சார் நான் ஆஜராகணும்? சார் கமல் நிறைய படம் நடிச்சிருக்காரு, மலையாளம் அவ்வளவு சூப்பரா பேசுறாங்க. நீங்க தேர் எழுத்து தெருவில் விடாதீங்க. மம்முட்டி மோகன்லாலே சும்மா இருக்கிறாங்க. மோகன்லால் ஏன் அந்த தலைமை பொறுப்புலேருந்து கீழே வந்தாருன்னு எனக்கு தெரியல. தவறு இல்லைன்னா இருக்க வேண்டியது தானே. அதில் ஒருத்தர் 2 பேருக்கு ஒற்றம் செய்திருக்காங்கன்னா அவர் செட்மெண்ட் போட்டோம். ஒட்டுமொத்த ஒரு அம்மாவுடைய ஒட்டுமொத்த செயலாளர்களே வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பா குதிரைகளில் சொல்லி நீங்கள் எதுக்கு வெளியில் போகிறீங்க? அப்போ சந்தேகத்தானே படுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை யாரோ ஒரு மேலே வந்தாலும் அங்கே எல்லோரும் அப்பழுக்கு இல்லாதவர்கள் சொல்லி வெளியில் வரணும்னு அப்படி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இப்போது குற்றமாக பதிவு செய்யப்பட்டு விசாரித்து பொய்யும் இருக்கலாம், மெய்யும் இருக்கலாம். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நாணயத்துக்கு 2 பக்கம் என்பது போல் பாதிக்கப்பட்டவர்களும் இருந்திருக்கலாம், பாதிக்கப்படாதவர்கள் வெஞ்சன்ஸில் நானும் சேர்ந்துக்கிறேன் இருந்திருக்கலாம், கூட்டமாக இருக்கலாம்.
நீங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் சரின்னு எடுத்துக்க முடியாது, தவறுன்னு எடுத்துக்க முடியாது. எனவே ஆராய சேனம். இப்போ இந்த அறிக்கை கூட ஒரு 3 பெண்கள் சேர்ந்து இந்த அறிக்கை தயார் பண்ணியிருக்காங்க. ஏன் ஒரு ஆண் இல்லை என்று நாம் கேட்கல. ஏன்னா பெண்கள் கிட்ட தான் வெளிப்படையாக சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர் சேர்ந்த அந்த அறிக்கை பல ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டு இப்பொழுது எடுக்கப்படுகிறது. இப்போது ஆட்சியமையில் தான் எடுக்கப்படுகிறது. ஒன்றும் அரசாங்கம் எடுக்கலை. எடுக்கப்பட்டு பேசப்பட்டு இப்போ தனியாக அது எஃப்ஐஆரை பதிவு பண்ணுன்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆரை பதிவு பண்ணால் அது சரியானது தானா, அவர் செய்திருக்கிறாரா என்று கேட்டால் சட்டம் அங்கே வந்து என்ன சொல்லும் தெரியுங்களா? அவர் கேட்டார் இல்லை, நீ ஏன் உடன்பட்டன்னு கேட்கும். உடன்பட்டு போன பிற்பாடு அது எப்படி வந்து தவறாகும்னு ஒரு சட்டம் சொல்லணும். அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்களும் எதிர்கொள்ளணும். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து 2 தனிநபர்கள் இருக்கிற பிரச்சனைகள் ஒட்டுமொத்த சினிமாவுக்கான குரலாக மாறவும் முடியாது. இந்த இஷ்யூவை கிளப்பினது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பழைய நடிகர்கள் அல்லது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான். இப்போ எதுவுமே வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய நடிகைகள் யாருமே இதை பற்றி பேசலை, எதுவுமே வந்து கருத்து தெரிவிக்கலை. அப்படிங்கும் போது இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சார் இது எப்படி சார் பேசுவாங்க? ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. ஒரு பெண்ணை அவர் ஹராஸ் பண்ணுறாங்க, வந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தர் எப்படி வந்து அவங்க கூப்பிட்டுருக்கலாம் அல்லது கூப்பிட்டது சரியா தப்பான்னு கருத்து எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொது கருத்து சொல்லலாம். ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லை, நான் கேட்குறது அவங்களுக்கான விஷயம் இல்லை, தனக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி சார் வருவாங்க? அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, இமேஜ் இருக்குது. இல்லை, அவங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு காத்திருக்காங்களா? எப்படி அனுமானிக்கிறது? ஏன்னா இப்போ இவங்க வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்ட நடிகைகள் எல்லாரும் 10-15 வருஷம் கழிச்சு சொல்றாங்க. அப்போ இப்போ பாதிக்கப்பட்டவங்க இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு தான் சொல்லுவாங்களா? ஒப்பிடலாம் சொல்ல முடியாது சார். தெருவில் வந்து தீ பற்றிச்சு, நம்ம வீடு 10 வீடு தள்ளி இருக்கு, இது நம்மளை பற்றிக்காதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறாங்க. பற்றிக்கிச்சேன்னா நம்ம கதற போகிறாங்க. எதையுமே இது முன்கூட்டியே செய்யலை அப்படிலாம் கேட்க முடியும். இது வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்படி நடந்திருக்கு. சில பேர் வந்திருக்கிறாங்க. அது இப்போ பேசுபொருளாக மாறி இருக்குது. பல பேர் ஏசியமாக சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்குமோ அவங்கெல்லாம் இருக்குமோன்னு. அதையெல்லாம் உறுதி செய்யப்பட்டு தீர்ப்பு வந்த பிற்பாடு தான் சார் ஒரு சரியான தப்பான்னு சொல்ல முடியும். ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றது மூலமாகவே ஒட்டுமொத்த மலையாள சினிமா தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. மலையாள சினிமாவே எப்படி இருக்கிற, தமிழ் மட்டும் என்ன யோக்கியமா என்று சொல்லி நாமளும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளுக்கு இருந்திருந்தால் இனிமேல் நடக்காமல் பார்த்துங்க என்கிற ஒரு எச்சரிக்கை தான். பக்கத்து வீடு எரிஞ்சு போச்சு, உங்கள் வீடு எரியாமல் பார்த்துக்கிற எச்சரிக்கையாகத்தான் தமிழ் திரையில் எடுத்துக்கணும் வழியே நம்மளும் கலருன்னு கலரெல்லாம் முடியாது. அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. தவறுகளை வந்து அதை காயங்களை வந்து ஆற்றிட்டு அடுத்த காயங்களை வராமல் பார்த்து கொள்வது தான் சமூகம் எதிர்பார்க்கும். அது சரியாக தப்பான்றது ஒரு விஷயம். எல்லாருமே நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு நடந்து சொல்லலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் என்ன நிகழ்ந்து கொடுப்பதுன்னு பார்ப்பாங்க, கடந்து போவாங்க. கடந்து போனவங்களாம் தப்புன்னு சொல்ல வரல, ரைட்டுன்னு சொல்ல வரல. அது அவங்க தனி மனிதர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள். இந்த 100 வருஷம் சினிமாவில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் 20 பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, 20 பெரிய ஹீரோயின் இருக்காங்க. ஏன் கம்முன்னு இருக்காங்கன்னா எப்படி சார் சொல்லுவாங்க? சார் அது அந்த பொண்ணுக்கு நடந்தது தப்பு தாங்க, எனக்கு ஒன்று நடந்து சென்னை பீரியட் எடுப்பாங்க. இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, இதனால் ஒரு இமேஜ் இருக்குது, இது ஒரு பிற்காலத்தில் எல்லா சமூகமே சேர்ந்துருக்கு. சமூகத்தில் வந்து தான் வந்து ஒரு குற்றவாளி, நான் வந்து ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு தரேன் யாரும் சொல்லுவாங்களா? வீட்டில் சின்ன சின்ன தப்புகள் நடந்தாக்க திருட்டு இல்லை, இல்லாமல் எடுத்துட்டாம்பாங்க. வெளியே வீட்டில் போய் எடுத்தால் தான் திருட்டுன்னு அர்த்தம். அப்போ தனக்கு சம்மந்தம் இல்லாத அப்பா எடுத்த பணத்தை எடுத்தாலும் திருட்டு தானே. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பு பண்ண முடியாது. இது திருத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு திருட்டு, அது சகிக்க முடியாத திருட்டு. இன்னொருத்தன் வீட்டை பூட்டை திருடி நீ வந்து தப்பு பண்ணியிருக்கேன், அது மாதிரி தான் இது. இந்த ஒழுக்கம் என்பது ஒரு எல்லைக்குள் அடங்கி விட்டால், புரிந்து கொண்டால் இது ஒழுக்கம். நான் ரைட்டுன்னு சொல்லவே இல்லை. ஒரு பெண் விருப்பம் இல்லாமல் நீ வந்து அழைப்பதும் அவள் உடன்படுவதும் சரி என்று எந்த காலகட்டத்திலும் சொல்ல முடியாது. நான் காப்பியத்துக்கே போய் சொல்லலையா உங்களுக்கு? இல்லை, அதான் இப்போ நான் இறுதியாக இன்னொன்று கேட்டுறேன். தமிழ் சினிமாவில் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தான் சில நடிகைகள் நடந்திருக்கலாம். அது உறுதி செய்வது யார் செய்யணும்? சம்மந்தப்பட்டதான் செய்யணும். சம்மந்தப்பட்ட செய்யாத வரைக்கும் இது ஒரு நியாயமான தமிழ் சினிமா தான் சொல்லலாம். நடிகைகளை வந்து கூப்பிடுறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, அது நடக்குது. யாருக்கு தெரியும்? கேள்வி தானே, கேள்வியெல்லாம் உண்மை இல்லைன்னு. ஒரு இடத்துல இதெல்லாம் இருக்காதான்னா இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அரசியலில் கூட வந்து கீழே இருக்கிற இந்த பெண் வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காள், மினிஸ்டர் ஆயிருக்காள்னா தப்பு நடக்காமையாக இருக்கும் அப்படின்னு வெளியில் பேசும்போது இருக்குயா எல்லாமே வந்துட முடியும் என்று சொல்வதற்கு காது சுகமாக இருக்கும். ஆனால் அப்படித்தான் இருக்குன்றது யார் உறுதி பண்ண முடியும்? சம்மந்தப்பட்டு தான் சொல்ல முடியும். தமிழ் திரையுலகத்தில் இல்லையான்னா இருக்கலாம். இவன் குஷ்பு அதான் சொல்கிறாங்க, சார் தமிழ் சினிமாவில் அப்படிலாம் இல்லாமல் இல்லை இருக்குது, ஆனால் எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும்? இல்லை, சம்மந்தப்பட்ட சொல்கிறாங்க. சக்கிலா சொல்கிறாங்க, சனம் சட்டி, ஸ்ரீரெட்டி, இவங்க எல்லாருமே சொல்கிறாங்களே தமிழ் சினிமாவில் இருக்கு. முன்னணியில் சொல்லுங்கள் சார், இவங்கெல்லாம் ஏதோ விதத்தில் பாதிக்கப்பட்டு இப்போ நடிச்சிருக்காங்க. நான் சொல்ல முன்னணி நடிகைகளே அமைதியாக இருக்காங்கன்னா அவர்கள் நிகழவில்லையான்னு அவங்க தான் சொல்லணும். அவர்கள் சொல்லாதவரை இந்த தமிழ் திரையுலகம் சிறப்பாகத்தான் இருக்கிறதுன்னு என்று எடுத்துக்கொள்ளணும். ஓகே சார், நிறைய கருத்துக்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது.